இன்று உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்திகளில் ஒன்றாக சீனா இருக்கிறது. ஆனால் சீனாவின் இந்த பொருளாதார மாற்றத்திற்குப் பின்னால் முக்கிய பங்கு வகித்த தலைவர் யார் தெரியுமா? அவர்தான் முன்னாள் சைனீஸ் பிரைமரர் ஜூ ரங்ஜி. தற்போது அவரது மறைவு மீண்டும் உலகின் கவனத்தை அவரது எகனாமிக் ரிஃபார்ம்ஸ் பக்கம் திருப்பியுள்ளது. ஜூ ராங்ஜி 1928ஆம் ஆண்டு பிறந்தார். புகழ்பெற்ற சிங்ஹுவா யூனிவர்சிட்டியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்த அவர் பின்னர் அரசாங்க நிர்வாகத்தில் பல முக்கிய பொறுப்புகளை வகித்தார். ஜூரோங்ஜி தேசிய அளவில் முக்கியத்துவம் பெறுவதற்கு முன்பு ஷாங்காய் மேயர் ஆகவும் பணியாற்றினார். பொருளாதார நிர்வாகத்தில் அவரது செயல்பாடுகள் காரணமாக சீனாவின் மத்திய அரசியலில் முக்கிய இடத்தை பெற்றார். 1998ஆம் ஆண்டு ஜூ ராங்ஜி சீனாவின் பிரைமியர் ஆனார். 2003 வரை இந்த பதவியிலிருந்த அவர் சீன பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஸ்ட்ரக்சுரல் ரீஃபார்ம்ஸ் நடந்த காலகட்டத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தார். அப்போது சீனாவில் பல பெரிய நிறுவனங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கின. இவை ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைசஸ், அதாவது SOEs என்று அழைக்கப்படுகின்றன. ஜூ ராங்ஜி இவற்றில் ரிஸ்ட்ரக்சரிங் மற்றும் எஃபிஷியன்சி ஓரியன்டட் ரீஃபார்ம்ஸை முன்னெடுத்தார். ஆனால் இந்த ரீஃபார்ம்ஸ் எல்லோருக்கும் உடனடியாக சாதகமாக அமையவில்லை. பல இன்எஃபிஷியன்ட் ஸ்டேட் என்டர்பிரைசஸ் ரீஸ்ட்ரக்சர் அல்லது க்ளோஸ் செய்யப்பட்டதால் பல மில்லியன் தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். அதனால் ஜூ ராங்ஜியின் ரீஃபார்ம்ஸ் கடுமையான சமூக செலவுகளையும் ஏற்படுத்தின. ஜூ ராங்ஜியின் மற்றொரு முக்கிய பங்களிப்பு இன்ஃப்ளேஷன் மற்றும் மேக்ரோகானாமிக் இன்ஸ்டபிலிட்டியை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள். டாக்ஸ் மற்றும் ஃபைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷனை வலுப்படுத்துவதிலும் அவர் முக்கிய பங்கு வகித்தார். ஜூ ராங்ஜியின் பெயருடன் அதிகம் தொடர்புபடுத்தப்படும் விஷயம் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO. சீனாவை WTOவில் இணைப்பதற்கான நீண்ட நெகோசியேஷன்ஸ் மற்றும் அதற்கு தேவையான எகனாமிக் ரிஃபார்ம்ஸில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். இறுதியாக 2001ஆம் ஆண்டு சைனா WTOவில் உறுப்பினரானது. இதன் மூலம் சீனா உலக வர்த்தக அமைப்புடன் இன்னும் ஆழமாக இணைந்தது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் மேனுஃபேக்சரிங், எக்ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வேகமாக வளர்ந்தன. WTO மெம்பர்ஷிப் மட்டும் சீனாவின் வளர்ச்சிக்கான ஒரே காரணமல்ல. ஆனால் ஏற்கனவே நடந்த டொமஸ்டிக் ரிஃபார்ம்ஸுடன் குளோபல் ட்ரேட் இன்டகிரேஷன் இணைந்ததால் சீனா உலகின் மிக முக்கியமான மேனுஃபேக்சரிங் மற்றும் எக்ஸ்போர்ட் சென்டர்ஸில் ஒன்றாக வேகமாக வளர்ந்தது. இதனால் ஜூ ராங்ஜியை ஒரு முன்னாள் பிரீமியர் என்று மட்டும் பார்க்க முடியாது. சீனாவின் மாடர்ன் எகனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வடிவமைத்த முக்கிய ரீஃபார்மர்ஸில் ஒருவராக அவர் நினைவு கூறப்படுகிறார். அதே நேரத்தில் அவரது ரீஃபார்ம்ஸ் ஏற்படுத்திய வேலை இழப்பு மற்றும் சமூக தாக்கங்களும் அவரது லெகேசியின் ஒரு பகுதியாக இருக்கின்றன. சைனா இன்று குளோபல் எகனாமிக் பவர் ஹவுஸ் ஆக மாறிய பயணத்தில் ஜூ ராங்ஜியின் காலகட்டம் ஒரு முக்கியமான அத்தியாயம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தினசரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.